வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்க்காகவே பிரத்யேகமான சேனல். நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ், பெஸ்ட்டான விலையில் இருக்க ஸ்டாக்ஸை உங்களுக்காக நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ செகண்ட் ஹேண்டில் ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்றைக்கி நாம் பெஸ்ட்டாக சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது நல்ல விலைக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மொபைலை மட்டும் பார்க்கலாம் மக்களே. நிறைய மொபைல்ஸ் ஆன்லைன் ப்ரைஸை விட அதிகமாகவே தான் விற்றுட்ருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தேவையில்லை, டைம் வேஸ்ட்டு தான். ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மொபைல், கொடுக்குற காசுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்க செகண்ட் ஹேண்ட் மொபைலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ரொம்ப சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள் மக்களே. நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர், முதன்முறையாக பார்க்கக்கூடிய கடையின் பெயர் கேட்ஜெட் நியூ மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு கடை தான். 9000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பற்றி பார்க்கலாம். ஐக்கூ Z9 இவங்க 8GB 128GB வேரியண்ட்டை 11,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஃபோன் மற்றும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது மக்களே. ஓகே, இப்போதைக்கு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க டாப் 5 மொபைல்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஐக்கூ Z9 ஒரு மொபைலாக சொல்லுவோம் மக்களே. இதில் என்ன ஒரு சின்ன நெகட்டிவ்னா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்காது, கர்வ் டிஸ்பிளே இருக்காது. மற்றபடி சூப்பரான ஃபோனு. ஆன்லைன் ப்ரைஸ் 16,000 17,000 வருது. இவங்க 11,500 சொல்கிறாங்க. ஸோ வாரண்ட்டி இருந்தால் வாங்குங்க, இல்லை காசு கம்மியாக இருந்ததுன்னா வாங்குங்க, இல்லைனா தேவையில்லை மக்களே. அண்ட் அடுத்தபடியாக மோட்டோ G85ஓட 8GB 128GB வேரியண்ட்டை 12,850 அதாவது 13,000 விற்கிறாங்க. 3 மாதம் வாரண்ட்டி இருக்குது, பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன் மக்களே. பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஆஃபர் டைம்லலாம் இந்த மொபைல் 15,000 கிடைக்கும். ஸோ புது மொபைலுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,000லேருந்து 3,000 வரைக்கும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேட்டரும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மக்களே. நான் பர்சனலி இந்த மொபைலை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இருக்காது மக்களே. 1080p வீடியோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் தேவையில்லை. 1080p வீடியோ மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, நான் வீடியோகிராஃபிலாம் அவ்வளோவா எடுக்க மாட்டேன், கர்வ் டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தபடியாக ஒரு டீசெண்டான ஆப்ஷன் ஐக்கூ 7 8GB 128GB வேரியண்ட்டை 9,950 ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 10,000 50 கம்மி. இதுக்கு 10,000 ப்ரைஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, அவங்களோட இஷ்டம், அவங்களோட ப்ரைஸிங். இந்த ப்ரைஸிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன் மக்களே. ஐக்கூ கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்கன்னா கேமரா, கேமிங், பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி எல்லாமே நல்லா தான் இருக்கும். 10,000 ஒரு கேமிங் மொபைல் தேடுறீங்கன்னா வேணால் 5Gயோட இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய கடையின் பெயர் 10 டிஜிட் மொபைல்ஸ். யூடியூப்பில் 34,200 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நான் எல்லா ஸ்டாக் வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மக்களே. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாக் வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்கள். அதில் நான் சொல்கிற மாடலை பாருங்கள், அந்த மாடலோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா கண்டிஷன் பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, அந்த மாடல் கொடுக்குற விலைக்கு ஒர்த்தா, ஏன்னா அந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, எதுக்காக வாங்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்காக தான் போடுறேன். ஏன்னா இந்த கடை யாரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணல, ஸ்பான்சர் வீடியோ இல்லை இது. ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. ரெட்மி நோட் 12 ப்ரோவோட 128GB வேரியண்ட், 6GB 128GB வேரியண்ட் 12,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆஃபர் டைமில் 20,000 வந்துட்டு இருந்தது. இப்போ ரெட்மி நோட் 14 சீரிஸ் வரை லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆன்லைன் ப்ரைஸிங்னு ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ப்ரைஸிங்க்கும் ஆஃப்லைன் ப்ரைஸிங்க்கும் டிஃப்ரென்ஸ் ஓரளவுக்காவது இருந்ததுன்னா மட்டும் வாங்குங்க மக்களே. ஃபுல் கிட்டோட பார்க்கும்போது நல்ல ஆப்ஷன். இவங்க 12,500 சேல் பண்ணுறாங்க மக்களே. ஸோ பாக்ஸு ஃபுல் கிட்டோட சேல் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல கேமரா மொபைல் தர்றீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் மக்களே. ஏன்னா சோனி சென்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமரா ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்தபடியாக இவங்க டெக்னோ கேமான் 20 ப்ரோவோட ஃபுல் கிட், பாக்ஸ் ஃபுல் கிட் வேரியண்ட்டை இவங்க 12,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க மக்களே. 3 மாதம் வாரண்ட்டி வேறு தராங்களாம். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷன் மக்களே. கேமிங் அதிகமாக விளையாடுவீங்கன்னா, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி கேமரா ஆவரேஜாக இருக்கும், மற்றபடி டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்கும் மக்களே. ஸோ கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட்டில் தரீங்கன்னா வேணால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் மாஸ் மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு கடை தான். இவங்க மோட்டோ G85ஓட 8GB 128GB வேரியண்ட்டை 7 மாதம் வாரண்ட்டியோட 14,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 மாதம் வாரண்ட்டி கொண்ட மொபைலை 13,000 ப்ரைஸ் பண்ணாங்க. இவங்க 7 மாதம் வாரண்ட்டி கொண்ட மொபைலை 14,500 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் ப்ரைஸிங்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த ப்ரைஸிங்கையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒர்த்தாக இருந்ததுன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி 4K வீடியோ இருக்காது மக்களே. ஸோ வீடியோலாம் அதிகமாக ஷூட் பண்ணுங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுறதே பெட்டர். இந்த ப்ரைஸிங்கில் கர்வ் டிஸ்பிளே வேணும் ப்ரோ.
கேமரா ஃபோட்டோஸ்க்கு நல்லா இருந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். கேமிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் யாலு மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு கடை தான். இன்ஃபினிக்ஸ் GT10 ப்ரோவை 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா மக்களே, டெக்னோ கேமான் 20 ப்ரோ, அதே மொபைல் தான் இதுவும். ஸோ கால் பண்ணி கேட்டு பாருங்கள், யார் பெட்டராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ, யார் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு GT10 ப்ரோவில் LED லைட்லாம் வரும் மக்களே, ஸோ அந்த டிசைனோட கேமிங் டிசைனோட வேணும்னா GT10 ப்ரோவை கூட கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மோரலஸ் சேம் தான். அண்ட் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் பர்மா பாசார். 1,10,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஷாப்புன்னு சொல்லலாம் எனக்கு கூட. நானே பர்சனலாக இவங்ககிட்ட நிறைய மொபைல் வாங்கியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு சில சம்பவமும் இவர் பண்ணுவார், அது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். ஒரு முறை எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, மற்ற எல்லா முறையும் ஒரு நல்ல சர்வீஸே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறத வச்சு முடிவு பண்ண தேவையில்லை, நீங்கள் கால் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க. சாம்சங் S20 FE 5Gயோட 8GB 128GB வேரியண்ட்டை 8,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ப்ரோக்கன், சூப்பரான ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். கேமராலாம் தாறுமாறாக இருக்கும், 5G ஆப்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ 8,000 ரூபாய் இருந்ததுன்னா கிளாஸ் ப்ரோக்கன் ஓகேன்னா கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஐஃபோனோட அதாவது ஐஃபோன் 11ஓட 128GB வேரியண்ட்டு 80% பேட்டரி ஹெல்த்தோட 13,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 128GB வேரியண்ட்னு பார்க்கும்போது நல்ல ப்ரைஸிங்காகவே வச்சுருக்காங்க மக்களே. பட் 4G மொபைல், ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். 4G ஓகேனாலும் பரவாயில்லனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மோட்டோ H40 ப்ரோவோட 128GB வேரியண்ட்டை 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க மக்களே. பாக்ஸ் அண்ட் மொபைல் மட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கிளாஸ் ப்ரோக்கன், நீங்கள் டிஸ்பிளே கொஞ்சம் பார்க்கலாம் லைட்டாக ப்ரோக் ஆகிருக்கு. ஸோ அதனால் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 11,000ன்னு பார்க்கும்போது கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்க. கேமிங் அவ்வளோ விளையாட மாட்டேன், கேமராஸ் மற்றபடி நல்லா எடுப்பேன், எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோ H40 ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அண்டு ஆன்லைன் ப்ரைஸிங்கை ஒரு முறை கன்சிடர் பண்ணிக்கோங்க மக்களே. ப்ரைஸிங் ஓகேனா மட்டும் வாங்குங்க. அண்ட் அடுத்தபடியாக சாம்சங் A35 5G மொபைலை இவங்க 7,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. என்ன இஷ்யூன்னு பார்க்கும்போது பேக் டோர் லைட்டாக கிராக் ஆகிருக்கான். அண்ட் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் கேமரா நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் மக்களே. என்னோடய ஃப்ரெண்டு இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கேமராஸ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஃபோனோட ஒரிஜினல் ரேட்டு கிட்டத்தட்ட 20,000 30,000 பக்கம் தான் மக்களை லான்ச் பண்ணாங்க. இப்போ 7,000 ரூபான்னு பார்க்கும்போது சூப்பரான ஆப்ஷன் தான் இல்லையா? ஸோ 7,000 ரூபாய்க்கு 5G மொபைல் வேணும், கேமரா அட்டகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும் கேமராஸ்னு பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்தபடியாக CMO ஃபோன் 1 இவங்க 12,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு மாதம் தான் ஆகுதான் வாங்கி. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் தான் மக்களே. ஒரிஜினல் ரேட்டு 14,000 வருது. அண்ட் நீங்கள் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா 13,500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ இது 12,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் கம்மின்னு சொல்லலாம். ஸோ யோசித்து பாருங்கள், புதுசு ஓகேவா இல்லை பழசு ஓகேவான்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் மொபைல் நல்ல. அண்ட் Xiaomi 12 ப்ரோவை இவங்க 15,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் ப்ளஸ் கேமரா மொபைல் தேடுறீங்கன்னா Xiaomi 12 ப்ரோ ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக அவங்க சேல் பண்ணுற மொபைல்னு பார்க்கும்போது OnePlus 9 RTயை இவங்க 11,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பேக் டோர் கிராக் ஆகிருக்கு. ஸோ ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இது வரைக்கும் போதும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கடையோட ஸ்டாக்ஸை நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. செகண்ட் ஹேண்ட் மொபைல்ன்றதால நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தான் வாங்கிக்கணும். பேட்டரி எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, அண்ட் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்கா, ஏதாவது சர்வீஸ் போயிருக்கான்னு சொல்லிட்டு நல்லா தரோட மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அண்டு கொரியர் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக முடிகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நல்ல மொபைலாக இருந்தால் ஓகே, பட் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் பார்த்து வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோன்றது ஸ்டாக்ஸை உங்களுக்காக தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் தவிர எந்த ஸ்பான்சர் வீடியோவும் இல்லை. ஸோ எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு கொடுக்குற காசுக்கு ஒருத்தான செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னென்ன திருத்தணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நல்ல ஸ்டாக்ஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.